ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சு அவனை தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு நான் அவனுக்கு ஹார்ட் பேக் எடுத்துகிட்டு வரேன்ட்டு எழுந்து போனா அவன் டக்குன்னு அவளை பிடிச்சி உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் அவளை ஹக் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். பட் அவள் விடவே மாட்டேங்கிறாளா. அவ்வளோதான், அப்புறம் அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதில் நான் உன்னை நிஜமாவே வெறுக்கிறேன்னு சொல்ல அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறது இவனுங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்படியே கதை இப்போ பாஸ்ட்டுக்கு போகுது. எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்க, எல்லா பசங்களும் போயிட்டாங்க. ஹீரோ மட்டும்தான் ரூம்ல இருக்கான். சோகமா ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயின் கால் பண்ணி லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, திங்ஸை பேக் பண்ணிட்டு சீக்கிரமா வா, நான் உனக்காக ஸ்கூல் கேட் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. அவ்வளோதான், பையனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. பேக் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்தவன் அவ கார் கிட்ட வந்ததும் அப்படியே மெதுவா வந்து உட்கார்றான். ஏன் எக்ஸாம் நல்லா எழுதலையான்னு கேட்க பரவாயில்லன்னு சொல்லலாங்கிறான். அப்போ டாப் 30க்குள்ள வந்திருக்கியான்னு கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட முடியாதுங்கிறான். சரி, உன்னோட டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரூம்மேட்ஸ்லாம் செட் ஆயிட்டாங்களான்னு கேட்க எல்லாம் பரவாயில்லங்கிறான். உனக்கு ஸ்கூல்ல ஏதாவது அப்செட்டாக ஃபீல் ஆச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லிடணும்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்றானா. நீ என்னை மீட் பண்ணதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி, உனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு? சின்ன வயசுலேருந்து எனக்கு இது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது என்ன இருக்கான்னு கேட்க அப்படி எதுவும் இல்லை போல. சரி, இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டையாவது சூஸ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டு வந்திருக்கான். அதுல இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கன்னு வேற மென்ஷன் பண்ணிருக்காங்களா. நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு தான்டா கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா இல்ல அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தயங்கவும் பரவாயில்ல இதுவும் நல்லாதான் இருக்குங்கிறா. அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா ஃபுட்டுமே சூப்பரா இருக்கிறதால ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட்டை தான் சூஸ் பண்ணிருக்க, நானே இங்க வந்ததுல அப்போ அடிக்கடி வரலான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுல பாதியில பையனுக்கு வேற விக்கிடுச்சா. ஸோ ஸ்ப்ரைட் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இப்படி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது கரெக்டா சுச்சி கால் பண்றா. இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்தேன், அவங்கள தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்ததும் உனக்கு சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டாலாம். இங்க ஹீரோயினும் நீ வீட்டுக்கு போன்னு சொல்றா. இல்ல நானும் உங்க கூட வரேன்னு ஹீரோ சொன்னா உனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்ல, நீ முதல் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. பட் அவ ரொம்ப அப்செட்டா இருக்கிறத அந்த கண்ணாடியில பார்க்கும்போதே ஹீரோக்கும் புரியுது. நம்ம சுச்சியும் லொக்கேஷன் அனுப்பி விட்டுட நேரா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு பொண்ணோட வந்திருந்தால அதே பொண்ணு தான். இப்போ அந்த பொண்ணு பிரெக்னெண்டா வேற இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இதே பிளேஸ்க்கு நம்ம ஹீரோயின் அவள் ஹஸ்பண்டோட அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல அவன் இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளோட கண்ணை மறைக்கிறான். அவள் அதை எடுத்து விட்டுட்டு பார்க்கும்போது அவன் அவளுக்கு முன்னாடி போய் நின்று அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் கஷ்டப்படுறது இவனால் பார்க்கவே முடியல. அவன் கிட்ட போய் கேட்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோயினே கையை பிடிச்சி வேணாவான்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா. இப்போ கட் பண்ணா சுச்சியும் வந்துட்டா. ஸோ 2 பேரும் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. எப்பரே நீ அவனை அப்படியே விட்டுட்டு வரலாம், ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இழுத்துட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். என் கையில் மட்டும் கிடைச்சிருக்கட்டும், நான் ஒரு வழி பண்ணியிருப்பேன், நான் சூப்பராக சண்டை போடுவேண்டி, இப்போ சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு அவனை அடிக்கணும்னு நல்லா தோணல, நான் எப்படி இவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்துட்டேன்னு என் மேலே தான் கோபமாக இருக்குது. நான் கூட இந்த டிவோர்ஸ் எங்கள் 2 பேருக்கும் லவ் இல்லாமல் போயிட்டதால தான் நடக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு குப்பையாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாளா. ஜினா, உனக்கு வருத்தமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு அழுதுடு, மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காதுன்னு சொல்ல என்னால் அழுக முடியல, நான் அழுகவும் மாட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு உண்மையான லவ்வை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சேன். என் அம்மா கரெக்டாக சொன்னாங்க, அவங்கள மட்டும் நான் கண்ணை மூடிக்கிட்டு நம்பியிருந்தேன்னா இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், அந்த கேவலமானவனை மறந்துட்டு நமக்கான புது வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேரும் கத்திட்டு இருக்கேன். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோவும். இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. எழுந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹேங் ஓவருக்கு இதை குடிச்சா பெட்டரா இருக்குன்னு சொன்னா யார் ஹேங் ஓவரில் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. நிஜமாவே இது வேலை செய்யும், என்னோட ஆன்டி அங்கிளுக்காக அடிக்கடி ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி அவளுக்கு அதை ஊற்றி கொடுக்க அவளும் சாப்பிட்றான். உன்னோட அங்கிள் அதிகமாக குடிப்பாரா, அதனால பிரச்சனையெல்லாம் ஏற்படுமான்னு கேட்க குடிச்சா வீட்டிலலாம் கவனம் தான் இருப்பாரு, வெளியே தான் போய் சண்டை பண்ணிட்டு வந்துருவாரு, அதுக்கப்புறம் அவனுங்க வீட்டுக்கே வந்து செட்டில் பண்ணி விட்டு போயிடுவானுங்களாமா. அப்போ அவங்க உன்னை புள்ளி பண்ணியிருக்காங்களா, அவங்க கிட்ட நீ எப்படி நடந்துப்பேன்னு கேட்க நான் அவங்கள எதிர்த்து சண்டை போடுவேன்னு சொல்கிறான். நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல முன்னாடியெல்லாம் அதை சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தேன், நம்ம எதிர்த்து சண்டை போடலன்னா உடம்பு மட்டும் ஹர்ட் ஆகாது, மனசும் சேர்ந்து வருத்தப்படுன்னு சொல்கிறான். இப்போ கட் பண்ணா நேரா ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்துட்டா. நீ இங்க என்ன பண்றங்கிற மாதிரி கேட்க ஏன் வீட்டுக்கு நான் வராம வேற யார் வருவான்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணோட சேர்ந்து அவங்க குடும்பமே நடத்திட்டு இருக்கான். விடுவாளா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா. இதுல ஒரு ரூம் ஃபுல்லா குழந்தைகளோட டாய்ஸ் வேற வாங்கி வச்சிருக்கானா. ஜினா கம்மனிரு, வேணான்னு சொல்ல என்ன ஜினான்னு கூப்பிடாத, அதை கூப்பிட கூட உனக்கு அருகதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பிடுங்க ட்ரை பண்ண பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. ஆல்ரெடி என்னோட லாயரும் சேர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காரு,
ஸோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீ என் ஃபோனை உடைச்சாலும் சரி எதுவும் மாற போகிறது கிடையாதுங்கிறா. ஏன்னா வீடியோ காலை போட்டிருக்கா. அவன் உடனே சத்தியமா நம்ம பிரிஞ்சு போற வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதே கிடையாதுன்னு சொல்ல, இன்னும் நமக்கு டிவோர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளேயே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வாழ்க்கையே பண்ண ஆரம்பிச்சிட்ட, குழந்தை வேற பெத்துக்க போறீங்க. உனக்கு தேவை டிவோர்ஸ் தானே? அது கரெக்டா நடக்கும். எதுக்காக இந்த டிவோர்ஸ்? யாரு மேல தப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் அதுல ஃபைல் பண்ணுவோம். தப்பு பண்ணது நான் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா என்னால முடிஞ்ச முயற்சிய நம்ம உறவுக்கு போட்டேன். அது வேலைக்கே ஆகலன்னு தெரிஞ்ச அப்புறமா தான் அதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சேன்னு சொல்றான். நீ ரொம்ப அதிகமா மூவ் ஆன் ஆகிட்ட. உங்களுக்கு குழந்தையே வரப்போகுதுல, கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட உனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா? உன் கூட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், ஆனா நீ இப்படியெல்லாம் நடிப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தப்பு பண்ணது நீ, ஆனா விக்டிமா நடிக்கிறியா? 2 நாளைக்கு முன்னாடி கூட குழந்தைனாலதான் என் மேலதான் தப்புன்னு சொல்லி இப்படியெல்லாம் நடிச்சேன். நான் அதை நினைச்சு இன்ன வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆனா நீ இன்னொரு குழந்தைக்கு ஆல்ரெடி தகப்பனா இருக்க. இதுல இந்த வீடு வேற உனக்கு வேணுமா? இந்தா, இது நான் கொண்டு வந்திருக்க புது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட். வெறும் கையோட திரும்பி போ. அப்படி இல்லைன்னா நான் கேஸ் போடுவேன். உன் பேர் ஃபுல்லா கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கிளம்புனவ இன்னொரு வீட்டுக்கான அடமான பணத்தை பே பண்ணு. இந்த வீடு எனக்கு தேவையில்லை, ரொம்பவே அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு போகாம வெளியவே நின்றுட்டு இருக்கான். நீ வீட்டில் இல்லாம வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க பதிலே வரமாட்டேங்குது. சரிவா நம்ம வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தவன் முன்னாடி இருந்த டோர் பாஸ்வேர்டை டெலீட் பண்ணிட்டு புது பாஸ்வேர்டை போடுறா. அது இன்னைக்கான டேட் தான் 16/09/03. இதுதான் நம்மளோட புது கோட். இது இன்னைக்கான டேட், ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு நான் பிஸியாக இருப்பேன். ஸோ வீக்கெண்டில் உன்னை பிக்கப் பண்ண வர முடியலனா நீயாவே வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு எங்க அந்த புது கோடை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் லாக் பண்ணிட்டா. இந்த கோடை தான் ஹீரோ போதையில் 2024 போட்டுருந்துருப்பான். கதையும் இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. ஹீரோ நல்லா கண்ணை கசக்கிட்டு எழுந்து உட்காரான். பார்த்தா ஒரு ஹோட்டலில் இருக்கான். நேற்று அந்த பாஸ்வேர்டை போட்டது, ஹீரோனை கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வர டக்குன்னு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி கேட்குறான். ஜினான்னு உங்களோட ஒரு ஃப்ரெண்டு தான் ரூம் புக் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஐடி கூட இங்கே தான் இருக்குன்னு சொல்ல இப்போ கிளம்பி வந்து அந்த ஐடியை வாங்கிக்கிட்டு இவங்க தான் நேற்று நைட் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்களான்னு கேட்க அந்த பொண்ணு நைட் ஷிஃப்ட் இல்லையாமா, ஸோ தெரிலங்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட அவளோட ஐடி ப்ரூஃப் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்களா. அதை எடுக்க வரும்போது தான் இவளுக்கு ஞாபகம் வருது. நேற்று இவ ஹீரோவை கூட்டிட்டு ரூம் புக் பண்ண போகும்போது இவளோட ஐடியா ரிசப்ஷனில் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பா. பட் மறந்துட்டு வந்துட்டா. ஸோ உடனே அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்க ரூம் கெஸ்டே அதை வாங்கிட்டு போயிட்டாரு, அவரே உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல இவளுக்கு கோவம் வந்துருச்சு. என்னோட ஐடியா என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி அவர்கிட்ட தரலாம்? எனக்கு தெரியாது, நான் அவர்கிட்டலாம் பேச மாட்டேன், நீங்களே டைரக்டா அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டா. ஸோ உடனே அந்த பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல இது எனக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்க விஷயம், நானே அவங்க கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். உடனே ஹீரோயினுக்குமே மெசேஜ் பண்ணிட்டான், உன்னோட ஐடியா என்கிட்ட தான் இருக்கு, ஃப்ரீயா இருக்கும்போது வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி. அதை பார்த்தவன் தேவையில்லைன்னு ரிப்ளை பண்ண வரும்போது நேற்று நைட் கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்க ட்ரை பண்ணவன் எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே ஹீரோவோ அவர் ரிப்ளை பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபோனையே தான் பார்த்துட்டு இருக்கான். பட் அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ கடுப்பானவன் ஃபோனை சைலண்ட்ல தூக்கி போட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே ஹீரோயினை காட்ட இன்னும் அவன் முன்னாடி தங்கியிருந்த அதே ரூம்ல அவனோட சில திங்ஸ்லாம் இந்த மாதிரி பத்திரமா எடுத்து வச்சிருக்கான். இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு நோட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் என்னென்னலாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு டேட் முதல் கொண்டு போட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அப்புறம் இன்னொரு நோட்குள்ள அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் எழுத சொல்லியிருந்திருப்பால, அதை எழுதி வச்சிருக்கான். அடுத்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண அதுக்குள்ள ஒரு லேடிஸ் வாட்ச் இருக்கு. இதுக்கான கதை இன்னும் வரல, போக போக தெரியும். அப்புறம் ஒரு ஆடியோ பிளேயர் கூட இருக்கு. அதை ஆன் பண்ணி கேட்கும்போது இவளுக்கு இங்கே அழுகையா வந்துட்டு இருக்கு. பட் அது பாதியிலே பேட்டரி தீர்ந்து போய் ஆஃப் ஆயிடுச்சு போல. அதையும் அந்த பாக்ஸில் போட்டுட்டு இன்னொரு 3D மாடல் ஏதோ இருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு போறா. இப்போ அப்படியே கதை பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம ஹீரோயின் இப்போ அவளோட வேலையை ரிசைன் பண்ணிட்டா. புருஷனும் அவளும் சேம் கம்பெனியில் தானே வேலை பார்த்துருந்துருப்பாங்க. அவனோட வேலை செய்கிற வேலையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்டு கூட தான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கா. மிடில் ஏஜில் டைவர்ஸும் பண்ணிட்டு வேலை வெட்டியும் இல்லாமல் இருக்க, இதுக்கு எதுக்கு செலிப்ரேஷன்னு கேட்க 3 நாளில் அந்த ஏமாத்துக்காரனுக்கு 1 ரூபா கொடுக்காம டைவர்ஸ் பண்ண போகிறல்ல. ஸோ உன்னோட ரீபர்த்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ புது யூனிஃபார்ம் கிடைச்சிருச்சுன்னு மெசேஜ் பண்ணுறான். போட்டு பார்த்தியா, ஃபிட்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்க எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கிறான். வேலை வெட்டி இல்லாமையும் என்னடியே பிஸியாக ஃபோனில் பார்த்துட்டு இருக்கேன்னு நீங்கள் சுச்சி கேட்க நான் என் பிரதர் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ அனுப்புனதும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காளா. இருடி அவளை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ஹீரோயின் சரியாக காட்ட மாட்டேங்கிறா. உன்னோட பிரதர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே, எனக்கு தான் கொஞ்சம் காட்டேண்டின்னு சொல்லி வாங்கினவன் அந்த ஃபோட்டோவையே ஹீரோவோட சேட்டுக்கு வால்பேப்பராக வச்சு விட்டுட்டா. தென் இப்போ அடுத்து அப்பா அம்மா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அம்மா வேற முறப்பிலையே இருக்காங்களா.
என்ன குழந்தை போல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, சூப் எடுத்து குடி, கஷ்டப்பட்டு உன் அம்மாவே சூப்பராக பண்ணியிருக்கான்னு சொல்ல அவ அதை குடிச்சு பார்த்துட்டு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மாவை கொஞ்சம் ஊற்றி கொடுக்க சொன்னா தேவைன்னா ஊற்றி குடின்ட்டு இருக்காங்க. இப்போ நான் குடிக்கட்ட வேணாமான்னு கேட்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு எழுந்து போயிட்டாங்க. ஸோ திரும்பவும் காக்கா பிடிக்க வர போதும் நிறுத்து, நான் அந்த பையன் சரியில்லைன்னு ஸ்டார்டிங்கே சொன்னேன், நீ தான் என்னானாலும் பரவாயில்ல நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிட்டு பாரு இப்போ என்ன நிலைமையில நின்றுட்டு இருக்கேன்னு. உன்னோட மட்டுமா கஷ்டம் போகுது, நாங்களும் சேர்ந்தெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கோம். அவனை டிவோர்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டல, விடு, நான் உனக்கு நல்ல லாயரா பிடிச்சி தரேன். பிரிஞ்சு போறேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஒன்று விடாம எல்லாத்தையும் செட்டில்மெண்ட்டோட முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தென் இப்போ அப்பா கிட்ட வந்து என்ன கெஞ்சினாலும் அம்மா சாரியவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பா நான் வேலையும் விட்டுட்டேன்னு சொல்றா. பரவாயில்ல விடுமான்னு அவர் சொல்ல இத்தனை வருஷமும் மொத்தமாக வேஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகி நிற்கிறேன். என்னோட பாஸ் கிட்ட நானா ஃபூவான்னு கேட்கும்போது அவரு ஃபூவை தான் சூஸ் பண்ணாரு. அப்போ அவனை விட மோசமாக இருக்குன்னா நான் கேட்கும்போது அவன் டைரக்டர் ஆகிட்டா நிறைய ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறான். ஸோ கம்பெனியோட பெஸ்ட்டை தானே அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாரு ஜீனா, சந்தோஷமா இருக்க நேரத்தில் சந்தோஷமா இருக்கணும். நமக்கு பிடிக்காததெல்லாம் நடக்கும்போது அந்த ஹெவன் நமக்கு ஒரு வேற பிளானை போட்டு வச்சிருக்கோங்கிறத நம்பணும். அதுக்காக நீ தப்பு பண்ணதால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு மட்டும் நினைக்காத. என்னோட ஜீனா பெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்யூப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவை காட்ட நேற்று ரிப்ளை பண்ண மறந்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவன் அனுப்பின ஃபோட்டோக்கு ரிப்ளை பண்ணியிருக்கா. பையனுக்கு ஒரே ஆனந்தமா இருக்கு. ஸோ அதே ஃபோட்டோவை அவனோட ப்ரொஃபைல்லையும் செட் பண்ணிட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கொலீக்ஸ்க்கெல்லாம் மனசே இல்லாமல் தான் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொக்கே கூட யார் கொடுத்து விட்டாங்கன்னு தெரில. அப்போ நான் அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு ஓகேன்னு மெசேஜ் பண்ணும்போது சாட்டர்டே 2 மணிக்கு மீட் பண்ணுவோன்னு இவ ரிப்ளை பண்ணிட்டா. அப்படியே ஹீரோவை கட்ட நாளைக்கு வீக்கெண்டு டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது எங்களுக்கு மந்த்லி எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறான். எப்போ அடுத்த வாரமான்னு கேட்க இந்த வாரம்னு சொல்கிறான். உடனே கால் பண்ணி இந்த வாரம் எக்ஸாம் வச்சுட்டு இப்போ சொல்கிறேன், இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கேட்கும்போது மேக்ஸும் ஃபிசிக்ஸும் மாமா, இதுக்கப்புறம் வீக்கெண்ட் தானே, ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் பையனுக்கு இங்கே குஷி ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்ததும் கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறியா இல்லை டிவி பார்க்குறியான்னு கேட்டா நான் படிக்கணும்னு சொல்கிறான். இப்போ தானே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கேன், ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி நான் இது போல் எதுவும் பண்ணதில்லையேன்னு சொன்னால் இனிமேல் பழகிக்கோ. சரி என்ன பார்க்குறேன்னு சொல்லு, அனிமே பார்க்கலாமா இல்லை ஏதாவது டிவி ஷோ பார்க்கலாமான்னு கேட்க எது போட்டாலும் ஓகேன்னு சொல்கிறான். அப்போ டிவி ஷோவே பார்ப்போம், ஹங்கர் கேம் டின்னர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு போயிட பையனுக்கு கொஞ்ச நேரத்துலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து அவள் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அவனை கூப்பிட்டா காதில் கூட வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். லீவோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அதை பார்த்துக்கிட்டே வாங்கும்போது அவள் கைப்பற்றுச்சு. பட் அவள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பையனுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் மார்னிங் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த வீக் வெயிட் போட்டு பார்த்தியான்னு கேட்குறா. 0.35 கிராம் வெயிட்டு போட்டிருக்கேன்னு சொன்னா அதில் ஒன்றுமே இல்லை, நீ டாய்லெட் போனாலே காணா போயிடும். பட் நீ அதிகமாக தான் சாப்பிட்ற, வெயிட் போடலனா நீ ரொம்ப அதிகமாக படிக்கிறியோன்னு கேட்குறா. உன்னோட மீல் கார்டில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்க 327 யான் 30 சென்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கான். 3 வாரத்துக்கு 300 யானுக்கு சாப்பிட்ருக்கியா? அப்போ வெறும் ரைஸும் சூப்பு மட்டும் குடிச்சிருக்க. இல்லை நான் எப்பவும் அப்படி தான் சாப்பிடுவேன்னு சொல்லும்போது அப்புறம் 300 யான் எங்கே போச்சுன்னு கேட்குறா. நான் எழுதி வச்ச நோட்டை கொண்டு வராமல் விட்டுட்டேன்னு சொல்லவும் நீ என்னோட காசை சேர்த்து வைக்கணும்னு சொல்லலை, அண்ட் நீ எனக்கு ரீபேவும் பண்ண தேவையே இல்லை, ஏதோ நான் உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரிலாம் நீ நடந்துக்கிற, அதுலேயும் என் முன்னாடி மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலில் போய் பட்டினி கிடக்குறியா? அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லவும் அவளுக்கு கோவம். நீ இப்போ வளர்கிற ஸ்டேஜில் இருக்க, நல்லா சாப்பிட்டாதான் நல்லா வளர முடியும், இப்படி சாப்பிட்டு எப்படி படிக்கிறதுக்கு உனக்கு எனர்ஜி எல்லாம் கிடைக்குதுன்னு கேட்க பட் நீங்கள் ரொம்ப கம்மியாக தானே சாப்பிட்றீங்கன்னு கேட்குறான். எனக்கு அவ்வளோதான் பசிக்கும்னு சொல்ல நான் ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதும் வயிறு நிறையா தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறானா. அப்போது நான் வயிறு நிறையா சாப்பிடாம உன்னை நிறையா சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறியான்னு கேட்க அவன் அதை தான் மீட் பண்ணுறான். இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலேங்கிறான். இவ உடனே டப்புக்குன்னு எல்லாத்தையும் வாயில போட ஆரம்பிச்சிட்டா. இப்போதான் பையனுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் வாந்தி வர அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், இப்போ உன்னை கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இருக்கு இல்லையான்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறான். அப்போ 300 யான் 3 வாரத்துக்கு இல்லை, 1 வாரத்தில் சாப்பிடணும்னு சொல்ல அவ்வளோ தேவையில்லைங்கிறான். இருந்தாலும் நீ யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்ளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. தென் அடுத்து ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் வெளியே போகிறேன், க்ளீன் பண்ணுற ஆண்டி வருவாங்க, ஸோ கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு நேராக புருஷனை தான் பார்க்க வரா. டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் 2 பேரும் சைன் போட்டு நிரந்தரமாக பிரிஞ்சாச்சு. நீ இன்னைக்கு அழகாக இருக்குன்னு சொன்னா தேங்க்யூ, நான் எப்போவுமே அழகாக தான் இருப்பேங்கிறா. நான் காசு கிடைச்சதும் ஹவுஸ் பேமெண்ட் போட்டு விட்டுறேன்னு சொல்ல எல்லாத்துலேயும் ரொம்ப அவசரப்படுற. சரிதாங்கிறா. அவசரம் இல்லை, முதல் நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த வீட்டை வாங்கினோம், பட் இப்போ அதுக்கான காசை உனக்கு கொடுக்கணும் இல்லையா?
ஸோ உன்னோட கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துக்கு வரணுங்கிறது என்னோட இன்டென்ஷனும் கிடையாதுன்னு சொல்ல, ஃபோ இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே பாஸ்டில் இருந்து கடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ எல்லாமே நீ என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் பண்ணங்கிறத சொல்ல வேணாம். நமக்கான வேற புது வாழ்க்கையை ஆரம்பிப்போன்னு ஹீரோயின் சொல்ல, அடுத்து உன்னோட பிளான் என்னன்னு கேட்குறான். எனக்கு பிடிச்ச கம்பெனியை சூஸ் பண்ணி அங்கே என்னோட க்ரியேட்டிவ் ஒர்க்கை கண்டினியூ பண்ண போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக காம்படிட்டராக தான் இருப்போன்னு சொல்கிறா. அவன் ஏதோ பேச வரும்போது ஹீரோயின் எழுந்து போயிட்டா. ஜினா, நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு சில திங்ஸ்லாம் காரில் வச்சுருக்கேன்னு சொல்ல, அது எனக்கு தேவையில்லைங்கிறா. அது அவ்வளோ சீப் இல்லைன்னு சொல்லும்போது, எனக்கு அது தேவையில்லை, உனக்கும் தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போதான் அவளோட வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போகிறதா ஃபீல் பண்ணுறா. அப்படியே ஹீரோவை காட்ட, அலாரம் அடிக்கிற வரைக்கும் பையன் மாங்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினோட ஃபோனை தான் நம்ம யூஸ் பண்ணுறான். அதில் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு அவளோட பர்த்டே. ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவான் இல்லையா, அவன் கிட்ட இருக்க காசையெல்லாம் எண்றான். அப்போது டோர் பாஸ்வேர்டை தப்பாக போடுற சவுண்டு கேட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபூ தான் வந்திருக்கான். அவன் இங்கே ஹீரோவை பார்த்து ஷாக்காக, ஜினா தான் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு படிக்க வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நீ இங்கே தான் தங்கியிருக்கியான்னு கேட்கும்போது கேம்பஸில் தங்கியிருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் வெளியே போயிட்டாங்கிறதால அவனை உள்ளேயே விடாமல் அவன் கொண்டு வந்த திங்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டான். நீ முன்னை விட ரொம்ப வளர்ந்துட்டடான்னு கேட்கும்போது, நான் ஆல்ரெடி உங்களை விட இப்போ வளர்ந்து தான் நிற்கிறேங்கிறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன ப்ளேம் பண்ணுறியான்னு கேட்கும்போது இல்லைங்கிறான். ஆக்சுவலாக எங்களுக்கு இடையே பிரச்சனையெல்லாம் இல்லை, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான், நிறைய ஹெல்ப் பண்ணுவா, ஒரு எய்மோட வாங்கும்போது அதனால தான் நீங்கள் அவளை புள்ளி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறான். அவள் என்ன உங்ககிட்ட சொன்னான்னு கேட்கும்போது, அவங்க இது வரைக்கும் உங்களை பற்றி மென்ஷன் பண்ணதே கிடையாது, பட் நீங்கள் அவங்களுக்கு பண்ண எல்லா விஷயமே எனக்கு தெரியும். சின்ன பையனெல்லாம் பேச விட்டுருக்கா பாருங்கிற மாதிரி இவன் சொன்னதும் ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, நம்மளனா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறான். நீ இப்படிப்பட்டவன் அவளுக்கு தெரியுமா, அவகிட்ட சொல்லிடுவேன் உனக்கு பயமா இல்லையான்னு கேட்கும்போது, நான் அப்படிதான், ஆனால் நீங்கள் அதை அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணா நைட்டு போல தான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வரா. நீ இன்னுமா படிச்சுட்டு இருக்க, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க பதில பேசாமல் இருக்கா. நான் கிட்ட கேள்வி கேட்கிறேன்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இன்னும் இல்லைங்கிறானா. அப்போ உனக்கு பசிக்கலையா, எனக்கு பசிக்குதுப்பா, ஃபுட்டு வேணும்ன்ட்டு போக ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு வரான். எதுக்கு லைட்லாம் இப்படி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க கரண்ட்டை சேவ் பண்ணுறானாமா. ஓ, பில்லை நீங்கள் தான் கட்டுறதோ, லைட்டை ஆன் பண்ணுங்கிறா. வெளியே ஃபூ கொடுத்த பாக்ஸை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பும்போது கரெக்டாக இவன் லைட்டை ஆன் பண்ண வந்திருக்கானா. ஸோ கொஞ்சம் க்ளோஸில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஃபூ இந்த திங்ஸை கொண்டு வந்து கொடுத்தானான்னு கேட்க தள்ளி நின்று ஆமான்னு சொல்கிறான். அவனை உள்ள விட்டையான்னு கேட்டதும் இல்லைங்கிறானா. இனிமேல் அவன் வந்தான்னா கதவியை திறக்காதன்ட்டா. அப்புறம் ஃபூ கொடுத்த அந்த பாக்ஸை வெளியே வச்சுட்டு வந்து ஃபுட் இருக்குன்னு சொன்னேன்னு கேட்டதும் ஓடி வந்து கேக் எடுத்து வைக்கிறான். இது பர்த்டே கேக், இன்னைக்கு உங்கள் பர்த்டே தானேன்னு கேட்கும்போது, என்னோட பர்த்டேவா, யார் சொன்னாங்கன்னு கேட்குறான். இன்னைக்கு உங்கள் பர்த்டேன்னு இதில் மெசேஜ் வந்ததுன்னு காட்டேன், சும்மா லாகின் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ண, அவ்வளோதான். என்னோட பர்த்டே ஆகஸ்ட் 2. இப்போதான் பையனுக்கே புரியுது பாவம். அது சரி, கேக் வாங்க ஏது உனக்கு காசுன்னு கேட்க கொஞ்சோண்டு காசு சேர்த்து வச்சிருந்தேன்னு சொல்கிறான். திரும்ப இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இன்னைக்கு என்னோட பர்த்டேவாகவே இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி மொத்த கேக்கையும் 2 பீஸை கட் பண்ணி ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அதான் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தீங்கல்லங்கிறான். அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட, கேக் இருக்கு, பிளெஸிங்ஸ் எங்கன்னு கேட்குறா. நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துட்டான். பையன் ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்திருக்கான் இல்லையா. ஸோ 97 மார்க்கு. இவங்க கிளாஸில் அவன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ பையனுக்கு ஒரே சந்தோஷம். இங்கே நம்ம ஹீரோயினை காட்ட டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சாச்சு. ஏதோ ஃப்ளவர்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருக்கா. இங்கே ஸ்கூலில் ரேங்க் லிஸ்ட் போட்டுட்டாங்க. இவங்க கிளாஸில் ஹீரோ 6th ரேங்க்கு, ஆனால் ஸ்கூல் லெவலில் கேட்டால் 78. டாப் 30க்குள்ளே வரல, ஏனும் மூஞ்சியே இல்லை. ஆனாலும் செங் முடிஞ்ச வரைக்கும் அவனை சேர் பண்ணிட்டு தான் இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினோ வீடு ஃபுல்லாக பூக்களாக வச்சு ஒரே அலங்காரம் தான். அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி இன்னையிலேருந்து என்னோட புது வாழ்க்கை தொடங்க போதுன்னு போட, இங்கே ஹீரோ ரூமுக்கு வந்ததோ ரேன் எனக்கு இதை கொஞ்சம் சொல்லித்தாடான்னு கேட்டுட்ருக்கான். அப்படியே வீசாட்டில் ஆட் பண்ணிக்கோடா ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது இவன்கிட்ட வீசாட் இருக்கிறதே இவங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ என்ன ஆட் பண்ணுன்னு எல்லாரும் ஆட் ஆகிக்க, ஆல்ரெடி உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஹீரோயின் மட்டும் தானே இருக்கா. சீக்ரெட்டாக ஆன்லைன் ரொமான்ஸ் வேறு பண்ணிகிட்ருக்கியான்னு கேட்டதும், இல்லை இவங்க என்னோட சிஸ்டர்னு சொல்கிறான். அவங்க அழகாக இருப்பாங்களா, இங்கே போஸ்ட்டை காட்டு, மூமெண்ட்ஸை காட்டுங்க. இவனுக்கு அதை எப்படி பார்க்கணுன்னு கூட தெரில இத்தனை நாள். ஸோ செங் இதான் போஸ்ட்டே இதான் மூமெண்ட்ஸ்னு எடுத்து காட்டினதும் டக்குன்னு பிடிங்க வச்சுக்கிட்டு வா உனக்கு சொல்லித்தரேன்னு ரேனை கூப்பிட்டுட்ருக்கான். தென் தூங்க போகும்போது அந்த மூமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் கூட புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தான்ல, அதை பார்த்துட்டு இவனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான்.
ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.